ஐயா நீங்க உங்கள பத்தி நான் படிக்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நல்ல ஒரு ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்கீங்க. நல்ல ஒரு நாலேட்ஜோட இருந்திருக்கீங்க. அந்த காலத்துல அவ்ளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு நாலேட்ஜ்டா இருக்கிற பெர்சன் எப்படி இந்த மாரி சாமியாருங்க, அது இதுன்னு இது பின்னாடி உங்கள வர வச்சது, இவ்ளோ தூரம் உங்கள இழுத்துன்னு வந்தது என்ன காரணம்? இவ்ளோ தெளிவா இருந்திருப்பீங்க. அந்த காலத்துல அவ்ளோ படிச்சிருக்கீங்கன்னா, நல்ல நாலேட்ஜ் பெர்சனா இருந்திருப்பீங்க. அதையும் மீறி இவ்வளோ தூரம் நீங்க ஓடி வந்த காரணம் என்ன? புன்னை மரம், அந்த மூட்டைங்க, அழுக்கு இது கூட எப்படி இதெல்லாம் தாண்டி உங்கள எது இழுத்துன்னு வந்தது? உங்களோட நாலேட்ஜ மீறி நீங்க எப்படி இதுல வந்தீங்க? நீங்க சொன்ன மாரி எனக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இருந்தது கிடையாது. அந்த காலத்துல எனக்கு தேவைகள் நெறைய இருந்தது. அதனால உழைக்க தெரிஞ்சது. உழைப்பு வந்து எங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா உழைப்பாங்க. ஸோ உழைக்க தெரிஞ்சது, உழைச்சோம். அந்த உழைப்புல வரக்கூடிய வருமானத்த வந்து நாங்க வந்து ரொம்ப வீணடிச்சுட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதித்தோம். ஏன்? சொந்த மனைவியினுடைய வெறுப்ப கூட சம்பாதித்தோம். மனைவியினுடைய வெறுப்ப கூட சம்பாதிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, கடைசியில எங்களோட உள்ளதெல்லாம் போயிடுச்சு. ரோட்ல பிச்சைக்காரன் மாரி திரிஞ்சோம். அப்ப எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழிகாட்டி யாருன்னா, சுவாமி தான். சுவாமி நான் முதல்ல வரும்போது நம்பவே இல்ல. அவர் ஒரு ஏதோ ஒரு சாமியார் வயசானவரு. அவர ஏமாத்தி அவர்ட்டருந்து கொஞ்சம் பணம் வாங்கலாமாங்கிற எண்ணத்துல தான் நான் வந்தேனே தவிர்த்து, அவர் எனக்கு அருள் பாலிப்பார், எனக்கு அத செய்வார், இத செய்வார்ன்னு அந்த நம்பிக்கையில வரல. அவர ஏமாத்தி பணம் பறிக்கிறது எப்படிங்கிறது தான் அவர்ட்ட வந்தேன். ஆனா வந்த இடத்துல நான் ஏமாந்து போனேன். நான் ஏமாந்து போனேன். அவரு என்ன பண்ணாரு, எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவே இல்லாத அந்த பார்த்தசாரதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்த ஊட்டினார். அறிவ குடுக்கல, ஞானத்த ஊட்டினார். அது எப்படின்னா, ஞானிகளுடைய சரித்திரங்கள படிக்க வச்சார். ஞானிகளுடைய உபதேசங்கள படிக்க வச்சார். இவ்வளவையும் படிக்க வச்சு, வாழ்க்கைனா என்னன்னு கத்துக் குடுத்தார். அன்பு செலுத்துறதுங்கிறது ஞானிகளால தான் முடியும். ஆனா மனிதர்களால என்ன முடியும்னா, வெறுக்காம இருக்க முடியும். யாரையும் வெறுக்காம இருக்கிறது எப்படிங்கிறத கத்துக் குடுத்தார் அவர். அன்பு செலுத்த இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. அன்பு செலுத்த ஆண்டவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஞானிகளுக்கு மட்டும் தான் அன்பு செலுத்த தெரியும். இத கத்துக் குடுத்தது சுவாமி தான். அன்பு செலுத்துறது சாமி மாரி ஒருத்தர் ஞானிகள் மாரி அன்பு செலுத்துறதுக்கு வேற யாருமே உலகத்துல கிடையாது. பெற்ற தாய் கூட அந்த மாரி அன்பு செலுத்த மாட்டாங்க. தாய் தந்தை கூட நம்ம உடன் பிறந்தவர்களோ, நட்பு வட்டாரங்களோ, அவங்க கூட நம்ம மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா குருன்னு நீங்க யார ஏத்துக்கிட்டீங்களோ, அவங்க உங்க மேல காட்டக்கூடிய அந்த அன்பு, அந்த பரிவு, அந்த பாசம், அந்த அக்கறை, உங்கள வந்து ஒரு நல்ல நிலையில வந்து கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறத வந்து அவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அதுக்காக நெறைய நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. சாமி என்ட்ட வந்து 15 வருஷ காலம் வேலை பார்த்தாரு. எப்படி வேலை பார்த்தாரு? உள்ள ஊர புகுந்து, புகுந்து, புகுந்து என்னைய ஒரு காஃபி வாங்கிட்டு வரக்கூடிய டீ பாய், காஃபி பாய் மாரியும், ஆகாரம் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு ஒரு வேலைக்காரன் மாரியும், இந்த மாரி நெறைய வேலைகள்லாம் குடுத்து, நான் 10 பேர், 15 பேருக்கு வேலை குடுத்துக்கிட்டு இருந்த ஆளு. நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் நானு. அது மனப்பூர்வமா சாமிக்காக செய்யும்போது சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அதில வந்து கொஞ்சம் அறிவு வந்தது. அந்த அறிவிலிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப உன்னதமா பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமிய நான் பார்க்குற கோணமே மாறிடுச்சு. பணம் இல்லாம வாழ முடியும். எந்த பொருட்களால கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷத்த விட பொருட்களே இல்லாம சந்தோஷமா வாழ முடியும்னு காட்டுனவரு சாமி எனக்கு. ஸோ இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் பண்ணவர நான் எப்படி மறக்க முடியும்? அவரு எந்த சூழ்நிலையில இருந்தா என்ன? அவரு எந்த மாரி அழுக்கோட இருந்தா என்ன? எந்த மாரி மூளைகள வச்சுக்கிட்டு இருந்தா என்ன? எங்க புண்ண மரத்தடியில இருந்தா என்ன? பாத்திரக்கடை வாசல்ல இருந்தா என்ன? பிளாட்பாரத்துல இருந்தா என்ன? அத விட ஒரு உன்னதமான, அத விட ஒரு பவித்திரமான, அத விட ஒரு புனிதமான ஒரு இடம் எனக்கு வேற இடமே உலகத்துல கிடையாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவரு இருக்கிற இடம், இவருடைய நிழல் பவித்திரமானது, புனிதமானது. இத புரிஞ்சுக்கிட்டதுனால அவரோட இருந்தேன். இன்னைக்கு அவரோட இருந்ததனுடைய பயன், ஒரு துளிய நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த துளியே என்னை வந்து அவ்வளோ உற்சாகமடைய வைக்குது. அந்த துளி இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல வந்து அவ்வளவு ஒரு ஏதோ ஒரு சக்திய உருவாக்குது. அந்த சக்திய பத்தி நான் வந்து வர்ணிக்கவே முடியாது. அந்த சக்தி எல்லா வகையிலும் எல்லார்ட்டயும் போய் ரீச் ஆகுது. சாமி பத்தி போய் ரீச் ஆகுது. இது நல்லா இருக்கு. இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சாமிய நான் நினைக்கிறதுனால, சுவாமிய நினைக்கிறதுனால இல்ல, சாமி என்னைய நினைக்கிறதுனால, நான் அவர நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலம் இது. இதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.